தமிழால் இணைந்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரியான இமேஜ் எப்படி டிஸ்கட் ஆப்பில் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவிலே டிஸ்கட் ஆப்பில் எப்படி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணி அதில் மிட்ஜர்னி பாட் ஆட் பண்ணுறது அப்படின்லாம் சொல்லியிருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கான லிங்க் இருக்குது. அந்த வீடியோவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஈஸியாக புரியும். சரி வாங்க இந்த மாதிரியான இமேஜ் எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோட அப்டேட் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, டிஸ்கட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு மிட்ஜர்னி பாட் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய நியூ பீஸ் அப்படின்ற ரூம்குள்ளே என்ட்ரு ஆகிடுங்க. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிக்கை வந்து அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீழே இருக்கக்கூடிய ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கேலரி ஓப்பன் ஆகும். கேலரியில் போயிட்டு நீங்கள் எந்த பிக்கை எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சென்ட் வந்து கொடுத்துருங்க. நம்மளை மாதிரியே நிறைய பேர் இந்த நியூ பீஸ்குள்ளே இருக்கிறதுனால நம்ம கொடுத்த கமெண்ட் வந்து கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் இப்போ அப்லோட் பண்ண பிக் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு ஷோ ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்கள். ஸோ அப்லோட் ஆகிடுச்சு நான் கொடுத்த பிக். இப்போ இந்த இமேஜை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வரக்கூடிய ஆப்ஷன்ஸில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா காப்பி மீடியா லிங்க் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணி இந்த இமேஜுக்கான மீடியா லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய மெசேஜ் டேப்பில் ஸ்லாஷ் வந்து போட்டுக்கோங்க. ஸ்லாஷ் பக்கத்தில் இமேஜின் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். நீங்கள் டைப் பண்ணக்குள்ளே மேலே இந்த மாதிரி ஒயிட் கலரில் வரும். ஸோ அந்த இமேஜினை வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ராம்ப்ட் அப்படின்னு சொல்லி ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கள், அதே இடத்துல லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம காப்பி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த யூஆர்எல்லை பேஸ்ட் பண்ணுங்கள். தென் கமா கொடுத்துட்டு நான் சொல்லக்கூடிய கமெண்ட் அப்படியே லைனாக டைப் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல் ஸ்மைல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ அதை டைப் பண்ணதுக்கப்புறம் அகைன் கமா போட்டுருங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னா ஒண்டர் உமன் காஸ்டியூம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ நான் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ அதை டைப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரும்பவும் கமா போட்டுக்கோங்க. ஸோ கமா போட்டுட்டு அடுத்தது என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். ஸோ ரியலிஸ்டிக் டைப் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் கமா போட்டுருங்க. டீட்டெயில்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், அதாவது டைப் பண்ணுங்கள். டீட்டெயில் டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கமா போட்டு 8K அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த மெசேஜை அப்படியே சென்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரிவியூவில் நான் காமிச்ச மாதிரியான அவுட்புட் உங்களோட இமேஜுக்கும் கிடைக்கும். இந்த கமெண்ட் கூட நம்ம இன்னும் 2 கமெண்ட் அடிஷ்னலாக ஆட் பண்ண போகிறோம். அது எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு கமெண்ட் இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த கமெண்ட்ஸை கொஞ்சம் அட்வான்ஸாக ஸ்பீடாக எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுனால இந்த மிட்ஜர்னி பாட்டோட வெர்ஷன் 4ல் எடிட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 2 மைனஸ் வந்து கண்டினியூவாக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு V4 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். திரும்ப 2 மைனஸ் போடுங்க. இது வந்து ஸ்பீடாக எடிட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. அடுத்தது வந்து AR அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இமேஜ் எந்த ரேஷியோவில் அவுட்புட்டாக வேணுமோ அந்த ரேஷியோவை டைப் பண்ணிக்கோங்க. நான் 4:5 ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2 மைனஸ் போட்டுட்டு சென்ட் வந்து கொடுத்துட்றேன். நீங்கள் இந்த AR பக்கத்தில் 4:5 மட்டும்தான் போடணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ரேஷியோ கூட கொடுத்துக்கலாம். 1:1, 9:16, 16:9, 4:5. ஸோ இந்த மாதிரி எந்த ரேஷியோ வேணாலும் கொடுத்துட்டு சென்ட் பண்ணிங்கன்னா அந்த ரேஷியோவாக வந்து அவுட்புட் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம கொடுத்த மெசேஜ் வந்து இன்னும் ஸ்டார்ட் ஆகலை, வெயிட்டிங் டு ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. நீங்கள் அதே நியூ பீஸ்குள்ளே இருந்தும் பார்க்கலாம். அப்படி இல்லைனா பேக் வந்துட்டு நோட்டிஃபிகேஷனில் மென்ஷன் அப்படின்ற அந்த ஏரியாக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் கொடுத்த மெசேஜுக்கான கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ராசஸ் ஆகிட்டு அவுட்புட் வந்துருச்சு. 4 விதமான அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு எந்த இமேஜ் வந்து பிடிச்சிருக்கோ அந்த இமேஜை சேவ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு இன்னும் வேரியேஷன் வேணும், வேறு அவுட்புட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நம்ம வந்து இந்த ஆப்பில் வந்து பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, உங்களோட அவுட்புட்டை வந்து டச் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி டச் பண்ணக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக அது நியூ பீஸ்க்குள்ளே போகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கும் அதே மாதிரி போயிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிற அந்த நம்பர் கீழே இருக்குது பாருங்கள், U1, U2, U3, U4 அப்படின்னா அப்ஸ்கேல் இமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. U1னா ஃபஸ்ட் இமேஜ், U2னா செகண்ட் இமேஜ், U3னா தேர்ட், U4னா ஃபோர்த் இமேஜ். கீழே V1, V2, V3, V4 அது வந்து வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஃபஸ்ட் இமேஜில் எனக்கு இன்னும் ஒரு 4 இமேஜ் வேணும் அவுட்புட்டா அப்படின்னா
V1 செலக்ட் பண்ணனா ஃபர்ஸ்ட் இமேஜில் 4 விதமான அவுட்புட் நமக்கு வரும். ஸோ இப்போ இங்கே வந்திருக்கிறதுல எனக்கு 4வது இமேஜில் இன்னொரு 4 வேரியேஷன் வேணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வந்து V4 வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி 4வது இமேஜை மட்டும் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் திரும்பவும் E4ஐயும் டச் பண்ணிடுறேன். சப்போஸ் இங்கே இருக்கக்கூடிய 4 இமேஜுமே உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா U1, U2, U3, U4 அப்படின்ற 4த்தையுமே டச் பண்ணி விட்டுருங்க. அந்த 4 இமேஜும் தனித்தனியாக வரும். அதை நம்ம டைரெக்டாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து வேரியேஷன் கேட்டிருந்தேன் இல்லையா, U4 அப்படின்றத கிளிக் பண்ணியிருந்துச்சு, V4 அப்படின்றத டச் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் 4வது இமேஜில் எனக்கு இன்னும் ஒரு 4 விதமான அவுட்புட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ 4 விதமான இமேஜ் இருக்குது. இப்போ நான் அதை வந்து டச் பண்ணுறேன். ஸோ அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு அதில் அந்த 4ல் எனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து சேவ் பண்ண போகிறேன். ஸோ கொஞ்சம் லோட் ஆகும். ஸோ ஓகே, இப்போது இதில் வந்து எனக்கு பிடிச்ச நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எது அப்படின்னா நான் வந்து U2 வந்து செலக்ட் பண்ணுறேன். ஸோ U2 செலக்ட் பண்ணிவிட்டு அதே மாதிரி U3யும் செலக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த 2 இமேஜுமே நம்ம வந்து இப்போ சேவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ தனித்தனியாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இதுலேயே இன்னும் வேரியேஷன் வேணும்னாலும் நீங்கள் கொடுத்து அதையும் சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 டச் பண்ணேன் இல்லையா, 2மே வந்து செலக்ட் ஆகிடுச்சு. இப்போ அகைன் பேக் போயிட்டு நோட்டிஃபிகேஷன் போயிடலாம். ஓகே, இப்போது நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. நான் அப்ஸ்கேண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருந்தேன் இல்லையா, U2, U3, அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து அவுட்புட்டில் U4 வந்து கொடுத்துருந்தேன். ஸோ அந்த 3 விதமான இமேஜஸ்மே எனக்கு வந்து தனித்தனியாக வந்துருச்சு. இப்போது இந்த மாதிரி வரக்கூடிய இமேஜை எப்படி வந்து சேவ் பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் அந்த இமேஜை வந்து டேப் பண்ணுங்கள். டேப் பண்ணோடனே நியூ வியூஸ்குள்ளே போகும். அதுக்கப்புறம் இமேஜை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். அதில் சேவ் இமேஜ் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் வந்து உங்களோட கேலரியில் வந்து சேவ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி தான் வரக்கூடிய இமேஜஸில் உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி அதை மட்டும் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வேரியேஷன் வேணும்னாலும் நீங்கள் திரும்ப திரும்ப வேரியேஷன்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதை ஒவ்வொரு அவுட்புட்டாக காமிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நான் கொடுத்த கமெண்டை யூஸ் பண்ணி உங்களோட பிக்கில் நீங்கள் அந்த கமெண்டை போடக்குள்ளே இதை விட இன்னும் அழகாக கூட உங்களுக்கு அவுட்புட் வந்து கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சிருந்தாலும் பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.